தமிழகத்தில் இணைக்கப்படும் முக்கிய நகரங்கள். மத்திய அரசின் 3 மெகா சாலை திட்டம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு சாலை திட்டங்களுக்கான டிபிஆர் அறிக்கையை மத்திய அரசு தயாரித்து வருகிறது. இந்த திட்டங்களை விரைவில் தொடங்கும் விதமாக டிபிஆர் அறிக்கையை தயாரிக்க மத்திய அரசு டெண்டர் விட உள்ளது. சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி விக்கிரவாண்டி வழியாக செல்லும் சாலைக்கான கடைசி டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டு தாமதத்திற்கு பின் இறுதி டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் அங்கே பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தனை காலம் அந்த சாலையின் லேன் மாறி மாறி பலர் பயணம் செய்திருப்பார்கள். இந்தியாவில் இருக்கும் மோசமான சாலைகளில் ஒன்றான அந்த சாலை திகழ்ந்து வந்தது. தற்போது அந்த கொடூரத்திற்கு முடிவு கட்டப்பட உள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மேற்கொண்ட ஆய்விற்கு பின் இங்கே நடக்கும் பணிகள் தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போக சென்னை உள்ளே போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாமல்லபுரத்தில் இருந்து காட்டுப்பள்ளி துறைமுகத்தை இணைக்கும் 10 வழி சென்னை அவுட்டர் சாலையின் பணிகள் 2 கட்டமாக நிறைவடைந்து ஜனவரியில் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் திறக்கப்படும் முதல் 10 வழி சாலையாக இது மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை மனதில் வைத்து இந்த சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண கிண்டி கத்திப்பாரா மற்றும் மணலி இடையே 100 அடி சாலை, இருளியூர் மற்றும் புழல் இடையே சென்னை புறவழி சாலை, வண்டலூர் மற்றும் மீஞ்சூர் இடையே சென்னை புறவழி சாலை உட்பட பல முக்கிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சரக்கு லாரிகள் முதல் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த சாலைகள் 24 மணி நேரமும் டிராபிக்கில் சிக்கி தவித்து வருகின்றன. இதற்கு தீர்வு காணவே தற்போது 10 வழி சாலை அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கும் வகையில் புதிய சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த புதிய சாலையானது தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் தமிழ்நாடு வந்த நிலையில்தான் இதன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது. ஆனால் இதில் முழுக்க மாநில அரசு மட்டுமே நிதி செலவிட்டு சாலை அமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இவை மதுரை வழியாக செல்ல வேண்டிய தேவையை தவிர்த்து ராமேஸ்வரத்திற்கு நேரடியாக செல்ல முடியும். இதனால் 2 மணி நேரம் பயண நேரம் குறையும். இதற்கான டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் விரைவில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அதற்கான டெண்டர் விடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.